ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சானார்பட்டி பக்கத்தில் கொசோபட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் வந்து சிவகுமார் சார் அவங்க வீட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஆல்ரைட் கேட்டகரி யூஸ் பண்ணியிருக்கோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றத நம்ம அவங்கள்ட்டே கேட்டுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் வந்து ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் யூஸ் பண்ணீங்க, உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் சார். பெயிண்ட் நல்லா இருக்குது சார். நாங்கள் மற்ற பெயிண்ட் வந்து எங்களுக்கு அடிக்கிறவங்க, எங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறவர் வந்து வேறு மற்ற கம்பெனி வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அந்த கம்பெனி நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், 10 வாலி எடுக்கணும், 5 வாலி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன கம்பெனி சார் சொன்னாங்க? மற்ற கம்பெனியை அந்த கம்பெனியை மற்ற கம்பெனியை சொன்னாங்க. பேர் போன கம்பெனிலாம் சொல்லியிருந்தாங்க. சொல்லி இந்த மாதிரி நீங்கள் இத்தனை வாலிக்கு 3000 இதுக்கு 1500 சதுரடி 2000 சதுரடிக்கு இத்தனை பெயிண்ட் வாலி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு 5 வாலி சொல்லியிருந்தாங்க. 5 வாலி சொல்லியிருந்து இப்போக்கி ஒரு 10 எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் கேள்விப்பட்டு அப்புறம் இந்த துளசி பெயிண்ட்டுங்கிறத நான் கேள்விப்பட்டு என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார். சரின்னு நான் என்னங்க இது கேள்விப்படாத பேராக இருக்குது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் இல்லைங்க நீங்கள் நம்பி எடுத்து நீங்கள் அடித்து பாருங்கள் அப்படி சொன்னார். நான் என் நண்பர் சொல்லவும் நான் சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 8 வாலி எடுப்போம், அதுக்கப்புறம் அடிச்சுட்டு பார்த்துக்கலான்ட்டு நான் பெயிண்ட்டை என்ன கம்பெனின்னு சொல்லாமல் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். துளசி பெயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வீடு பூரா டபுள் கோட் அடித்தேன். உள்ளே வெளியில் எல்லாமே டபுள் கோட்டு அடிச்சிட்டேன். 2500 சதுரடிக்கு அடிச்சிட்டேன். அடித்ததில் பார்த்தீங்கன்னா 8 வாலி எடுத்ததில் எனக்கு 6.5 வாலி தான் செலவாயிருக்கு. இன்னும் 1.5 வாலி மீதி இருக்குது. ஆனால் பெயிண்ட்டும் நல்லா தரமாக இருக்குது. வாசம் சுமல் அந்த வாடையும் வரல. நல்லா பெயிண்டோட தரமும் நல்லா இருக்குது. பெயிண்ட் அடிக்கிறவங்களே நல்லா இருக்கு. நாங்கள் மற்றவங்களுக்கு நாங்கள் இதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பெயிண்ட் அடிக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க சார். நான் இதை அடிச்சிருக்கேன், நல்லா வலுவெழுப்பு ஷைனிங் எல்லாம் இருக்கு. நான் என்னென்னு பார்த்துக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் எப்படி சார் இருந்துச்சு? ப்ரைஸ் தான் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டுக்கு இதுக்கு அமௌண்ட் வந்து அந்த பெயிண்ட் வந்து வாலி வந்து ஒரு 20 ரூபா 18 ரூபா சொல்லியிருந்தாங்க. இன்னும் நீங்கள் வாங்க குறைச்சி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அதில் வந்து வாரண்டி வந்து அவங்க 10 இயர்ஸ் தான் கொடுக்குறோம், ஆனால் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து 10 இயர்ஸ் சொல்லி இப்போ எனக்கு வந்து ஒரு 15 சொன்னாங்க. எனக்கு அவங்கள்ட்ட சொல்லி பேசி சார் நான் நான் எடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுங்க. எனக்கு 14 சில்லரை போட்டு கொடுத்தாங்க. பெயிண்ட் நல்லா தரமாக இருக்குது. பெயிண்ட் அடிக்கிறவரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு சார். நல்லா இருக்குது சார், வீடு நல்லா இருக்கு. இப்போ அந்த காசை மிச்சம் பண்ணி வந்து லேபரும் அந்த இப்போ நான் அந்த பெயிண்ட் வாங்கின காசில் எனக்கு மீதியை வச்சு நான் அதை வச்சு அப்புறம் கூலி ஆளுக்கு கொடுத்துட்டேன் சார். இப்போ நான் மற்ற இடத்துல வாங்கியிருந்தேன்னா எனக்கு அந்த அடிக்கிறதுக்கு திரும்பி நான் கூலி கொடுக்கணும். எனக்கு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணதுனால நான் இதில் மிச்சம் பண்ண காசுமே நான் கூலிக்கு கொடுத்துட்டேன். நல்லா இருக்கு. உங்களுடைய மேடம் எப்படி சொல்கிறாங்க இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம்? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் மற்றவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஊரில் நான் தான் முதல்ல இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இன்னும் இதோட இது நல்லா இருந்துச்சுன்னா நானும் பல விதத்தில் சொல்லுவேன். கண்டிப்பாக நல்லா. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாரோடைய ஃபீட்பேக் எல்லாம் கேட்டோம். துளசி பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முறை எடுத்து அடிக்கலாமா வேணாமான்ற மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளை யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கி வந்து அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. காஸ்ட் வைஸும் சேவிங்ஸ் இருந்தது, பொருள் குவாலிட்டி இருந்தது. அவங்க சொன்ன அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்ற ஃபீல் பண்ணாங்க. இது போல் நம்ம நண்பர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஒரு பெரிய மாற்றம் வரும். தேங்க்யூ.